ஐயா என்னடா வீராசாமி வாங்க கிடைச்சிட்டான் ஐயா. என்னையா சொல்ற? ஆமா சார், காணா போன வீராசாமியோட பையனை சேதுபதி ஆளுங்க பிடிச்சிட்டாங்க. சார் சார் வேணாம் சார், போவீங்க சார். அங்க ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு சார். நீ யாரும் தெரிஞ்சு அங்க நிலைமை விரீதமாயிரு சார். சார் சொன்னா கேளுங்க சார். சரி பின்னாடி காத்திருக்க மாட்டேன். நீங்க என்னை விட்டு போயிருங்க, நானும் வரேன் சார். சரி ஏறு. அவன் தானா? ஆமாங்க ஐயா, சின்ன வயசுல நம்ம கிட்ட தப்பிச்சு பரிசில் ஏறினவன் பரிசில் கவுந்து அடிபட்டு மயக்க மாட்டான். அங்க வந்து கலக்குத்தாடிங்க, அவனை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க. மயக்கம் தெரிஞ்சவன் அப்பா பேர் வீராசாமி, அம்மா பேர் பூங்கதுன்னு சொல்லிருக்காங்க. வீராசாமி போலீஸ் ஸ்டேஷன்ல பையன் காணான்னு கொடுத்த அங்க அடையாளமும் ஆஸ்பத்திரியில இருந்த இவன் அங்க அடையாளமும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கழை கூத்தாடி கும்பல் கூட சேர்ந்து ஊர் ஊரா சுத்தி இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு இப்படி ஆயிட்டாங்க. ஐயா வைத்தியக்காரன் பார்க்க பாவமா இருக்கான், விட்டுருங்க ஐயா. விடுறதுக்காடா இவ்வளவு நாள் இவனை தேடுறேன். சேதுபதி, தம் பேரை கூட சொல்ல தெரியாது இவனை கொல்ல பாக்குறீங்களே. இவனை கொல்றதுனால உன் பசங்க திரும்பி வந்துருவாங்களா? சேதுபதி, யோ போலீஸ், இது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயம். அததான் நானும் சொல்றேன். நீங்க கொல்லணும்னு நினைக்கிற வீராசாமி பையனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயா இல்லையா, இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு அவரு போய் சொல்றாருயா. இவன் உயிரை காப்பாத்த நான் போய் சொல்றேனா, இல்ல உன் உயிரை காப்பாத்துக்க நீ போய் சொல்றியா? ஏய், குறி தப்பிச்சுன்னு நினைக்காத, குறி வைக்கல. உண்மையை சொல்றா. இவன் வீராசாமியோட மகன் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏப்பா கிரி கிரி, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்காம சேதுபதி வீட்டுக்கு போயிட்டாரு. போனா என்னப்பா? ஏப்பா அவர் யாருங்கிற உண்மை இருந்துச்சு, அவரை கொண்டு போடுவாங்கப்பா. யார் அவரு? சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போன வீராசாமி புள்ள நான் தான். சூர்யா, சூர்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. அடுத்த தடவை வரும்போது வீராசாமி மகளோட வரலன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொன்னீங்க, அதுக்கு பயந்துதான். ஏண்டா திருந்தவே மாட்டீங்களா? என்ன கொன்ன எல்லாம் சரியாயிடுமா? போடா பைத்தியக்கார. இத்தனை வருஷம் கழிச்சு வந்த புள்ளைய கொண்டுட்டான்னு எங்க அப்பன் 10 ஆள் அனுப்புவான், அதுக்கு பதிலா நீ 10 ஆள் அனுப்புவ. இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் அழிச்சு ஊரையே சுடுகாட்டாக்கிட்டு என்னடா சாதிக்க போற? வெட்டியான வேலை பார்க்க போறியா? சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடி போனா அடிச்சு பிடிச்ச போலீஸ் ஆபீசரான நிறைய ஆசைகளோட இந்த ஊருக்கு வந்தேன். நீங்க பழசெல்லாம் மறந்து ஒண்ணா இருப்பீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பகை 10 மடங்கு அதிகமா இருக்க தவிர கொஞ்சம் கூட குறையல. வீரசாமி பிள்ளையா இருந்தா உங்களையும் எங்க ஊரையும் ஒன்னா சேர்க்க முடியாதுன்னு தான் போலீஸ் ஆபீசரா முயற்சி பண்ணேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த வெக்டர் வவேல் கம்பெல்லாம் உலகம் இல்ல. வெளியில வந்து பாருங்க, உலகம் ரொம்ப பெருசா இருக்கு, அழகா இருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். இப்ப கூட உங்களை சுட்டு தள்ள எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், லைசன்ஸ் இருக்கு. உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஆனா அது முறை இல்லடா. இந்த உயிரை நாம படைக்கல, அதை எடுக்கிற உரிமை யாருக்குமே இல்லை. ஆமா, வலி 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 வலின்னு சொல்றியே, அந்த வலி என்னன்னு தெரியுதில்ல, புரியுதில்ல. அப்ப ஏன் அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? வேணாம், பழசெல்லாம் மறந்துடுவோம். நான் தான் சூர்யான் ஏண்டா சொல்லல? ஏன் சொல்லல? ஏய் என்னடா ஏண்டா சொல்லல? ராமலிங்கம்,
யாரும் உயிரோட போகக்கூடாது. நீதான் சூர்யா ஏன்டா எனக்கு சொல்லல? இல்லடா கிரி, இத்தனை வருஷம் கழிச்சு வந்த என் மேல அன்பு பாசம் வச்சிருக்கீங்க. இது போதண்டா எனக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா. உனக்கு ஒண்ணு ஆகாது. என்ன பத்தி கவலை இல்லடா. என் புள்ளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு. ஆமா கிரி, எனக்கு கல்யாணம் இருக்கு. எனக்கு ஒரு புள்ள இருக்கான். அவன் பேர் என்ன தெரியுமா? கிரி. என்னடா சொல்ற? ஆமாடா, என் உயிரை காப்பாத்தின உன்னை மறக்க கூடாதுன்னு அவனுக்கு அந்த பேரை வச்சிருக்கேன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டுடுவாங்கடா. டேய், என் புள்ளையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துற பொறுப்பு உனதுதான். இந்த பகையில போற கடைசி உயிர் என் உயிராதாண்டா இருக்கணும். வைத்திய கருத்தனமா பேசாதே, உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு இதே வேலை ஆயிடுச்சு பாத்தியா? என்ன காப்பாத்துறது, என் புள்ளைய காப்பாத்துறதுன்னு. ஐயா என்னையா அப்பப்போ ஒண்ணு விட்டு போறேனே, இப்ப ஒரேடியா விட்டு போறேன்னு பாக்குறியா? ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. ஒண்ணு ஆகாதா? சீக்கிரம் டாக்டர் கூட்டு வா. டாக்டர், டாக்டர், சூர்யா, சூர்யா, டேய் சூர்யா, சூர்யா, டேய் டேய் சூர்யா, டேய் டேய், என்ன ஏமாத்திட்டியடா, என்ன ஏமாத்திட்டியடா. டேய் சூர்யா, சூர்யா, உன்னை நான் காப்பாற்ற முடியலையே, உன்னை நான் காப்பாற்ற முடியலையே. ஐயா, கண்ணெதிர்க்க புள்ள இருந்தோம், அதை தெரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டுனேயா, பாவி ஆயிட்டுனே. தனக்கு மட்டும் நல்லது செஞ்சுக்காம இந்த ஊருக்கே நல்லது செய்யணும்னு நினைச்ச உனக்கா இந்த கதி. அந்த பாவிங்க சொன்னதை சாதிச்சானுங்க. எனக்கு புள்ள இல்லாம பண்ணிட்டானுங்க, என்ன அனாதை ஆக்கிட்டானுங்க, எனக்கு வம்சமே இல்லாத பண்ணிட்டானுங்க.
தனக்குன்னு ஒரு குடும்பம் சொந்தம்னு எதுவுமே இல்லாம தான் முதலாளி குடும்பத்துக்காகவே வாழ்றவர் மாக்கிரி. உங்க புருஷனு கொடுத்த ஒரே ஒரு வாக்காக ஊரை விட்டு வந்து உங்களையும் உங்க பிள்ளையும் பாதுகாக்கிறக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதையும் மீறி எத்தனையோ தடவை நான் சூர்யா பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்பாவை பார்க்கணும்னு தவிக்கிற குழந்தைய பார்க்கும்போது என்னால சொல்ல முடியலமா. நீங்க யாருன்னு தெரியாதனால அப்படி நடந்துக்கிட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நானே பார்த்து என் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பெரிய இடமா அமைஞ்சிருக்குமான்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பாவியை எப்ப வேணாலும் வருவாங்க. நீங்க உடனே கிளம்புங்க. எதுக்கு இங்கேயே இருக்கட்டும்? எங்களை மீறி என்ன வர போறான்? எங்க அக்கா மலேசியால இருக்காங்க. இவங்கள அங்க அனுப்பலாம். எங்கேயும் போக வேண்டாம். என் கூட வீரபாண்டிபுரத்துக்கே வரட்டும். இவங்க இருக்கிறதே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் இங்க இருக்க வேண்டியதா போச்சு. இனிமே எவனை பத்தியும் கவலை இல்ல. எங்க வீரபாண்டிபுரத்துல என்ன மீறி இவங்களை யார் நெருங்க முடியுங்கிறத நான் பாத்துறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? நான் வீரபாண்டிபுரத்துக்கு போறேன். இனிமே எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது என் புருஷன் பிறந்த மண்ணில தான் நடக்கணும். அது மட்டும் இல்ல, என் புருஷனோட நம்பிக்கைய நான் நம்புறேன். நான் உங்க கூட ஊருக்கு வரேன். ராமலிங்கம், மருமகளையும் பேரையும் கூட்டிக்கிட்டு வீரபாண்டிபுரத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு ஐயாவுக்கு தகவல் கொடுங்க. நானும் வர்றப்பா. எதுக்கு? இல்ல, ராமர் ஜெயிச்சதுக்கு அனுமார் தானே காரணம். நீ ஏன் அங்க போற?